டிசி சப்ளைக்கு ஏன் ஏசி எம்சிபியை பயன்படுத்தக்கூடாது, டிசிக்குன்னு எதுக்காக தனியாக ஒரு எம்சிபி கொடுத்துருக்குறாங்க, இதை பற்றி தான் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நான் உங்கள் மின்சார மனிதன். எந்த ஒரு பிரேக்கராக இருந்தாலும் சப்ளை ஆன் ஆனதுக்கப்புறம் ட்ரிப் ஆகும் பொழுது இது ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஆர்க் வந்து கிரியேட் ஆகும். எல்லா எம்சிபிலையும் எந்த ஒரு பிரேக்கராக இருந்தாலும் இதில் வந்து ஒரு ஆர்க் கிரியேட் ஆகும். ஏசியில் ஆல்டர்னேட்டிங் கரண்ட் அப்படிங்கிறதுனால ஜீரோக்கு வந்து அது ஆட்டோமேட்டிக்காக ஜீரோக்கு வந்து போகிறனால ஆர்க் வந்து சீக்கிரம் வந்து அணைஞ்சு போயிடும். ஆனால் டிசியில் டைரக்ட் கரண்ட்டுங்கிறதுனால கான்டாக்ட்ஸ் ஓப்பன் ஆனாலுமே அதில் இருக்கிற ஆர்க் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அணையாது. அப்போ இந்த ஆர்க் கண்டினியூஸாக எரிஞ்சிட்டே இருந்தது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா இதோட கான்டாக்டோட பாயிண்ட்ஸையே மெல்ட் பண்ணிடும், பிளாஸ்ட் பண்ணிடும். அப்போ இந்த டிசிஎம்சி அதனால இந்த டிசிஎம்சிபியில் முக்கியமான 2 பார்ட் கொடுத்துருப்பாங்க. அது என்ன முக்கியமான 2 பார்ட் அப்படின்னா, ஒன்று ஆர்க் ஷூட், ரெண்டாவது மேக்னெட்டிக் ப்ளோ அவுட். இந்த ஆர்க் ஷூட்டுன்னா என்ன அப்படின்னா, ஆர்க் ஷூட்டுங்கிறது ஒன்றும் இல்லை, அதுக்குள்ளே வந்து ஒரு ஸ்ப்ளிட்டர் பிளேட்ஸ் இருக்கும். ஸ்ப்ளிட்டர் பிளேட்ஸுக்கு ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன். ஆனியன் கட்டர் நம்ம பார்த்துருப்போம். ஒரு ஆனியனை உள்ளே வச்சுட்டு மேலே இருக்கிற மூடியை வந்து அழுத்தும் பொழுது அந்த ஆனியன் வந்து பல துண்டுகளாக போகும். ஏன் அப்படின்னா அதில் வந்து வரிசையாக பிளேட்ஸ் வந்து வச்சுருப்பாங்க. அது வந்து ஆனியன் மேலே அழுத்தும் போது அந்த ஆனியன் வந்து பல துண்டுகளை அதை ஸ்ப்ளிட் பண்ணி கட் பண்ணிடுது. இதே சேம் கான்செப்ட் தான் இந்த ஆர்க் ஷூட்டுக்குள்ளே இருக்கிற ஸ்ப்ளிட்டர் பிளேட்ஸ் வந்து பண்ணுது. இந்த மேக்னெட்டிக் ப்ளோ அவுட்டுங்கிறது என்ன அப்படின்னா, இதுக்குள்ளே வந்து ஒரு பர்மனன்ட் மேக்னெட் வச்சுருப்பாங்க. அப்படி இல்லை அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் காயில் வச்சுருப்பாங்க. இந்த பிரேக்கர் ட்ரிப் ஆகும் பொழுது இதில் இருக்கிற ஆர்க்கை இந்த மேக்னெட்டிக் காயில் இருக்கு இல்லையா, இந்த மேக்னெட்டிக் காயில் வந்து அந்த ஆர்க்கை பிடிச்சி இழுக்கும். அந்த ஆர்க்கை பிடிச்சி இழுக்கும் போது அந்த ஆர்க் வந்து இந்த ஸ்ப்ளிட்டர் பிளேட்டுக்குள்ளே அப்படி உள்ளே போகும். அப்படி உள்ளே போகும்போது ஆர்க் வந்து பல துண்டுகளாக கட் ஆகிடும். நீளமான ஆர்க்கை அவ்வளோ சீக்கிரத்தில் அணைக்க முடியாது டிசியில். அதனால இந்த ஸ்ப்ளிட்டர் பிளேட்டுக்குள்ளே அந்த ஆர்க்கை பிடிச்சி இழுக்கிற வேலையை, ஸ்ப்ளிட்டர் பிளேட்டுக்குள்ளே ஆர்க்கை பிடிச்சி இழுக்கிற வேலையை இந்த மேக்னெட்டிக் ப்ளோ அவுட், மேக்னெட்டிக் காயில் வந்து செய்யும். மேக்னெட் எப்படி ஒரு ஆர்க்கை பிடிச்சி இழுக்கும்? ஆர்க் அப்படின்னாலே ஆர்க்கில் என்ன இருக்கும் அப்படின்னா எலக்ட்ரான்ஸ் ப்ளஸ் அயன் கண்டென்ட் இருக்கும். அதில் இருக்கிற அயன் கண்டென்ட்டுங்கிறதுனால அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அந்த மேக்னெட்டிக் காயில் வந்து அந்த அயன் கண்டக்டை பிடிச்சி இழுக்கும். அப்போ அந்த ஆர்க் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா ஆர்க் லைட்டாக வளையும். அப்படி வளையிற இடத்துல தான் அந்த ஸ்ப்ளிட்டர் பிளேட் இருக்கும். அதாவது இப்போது அதுக்கு இன்னொரு உதாரணம் சொல்லணும் அப்படின்னா, இங்கே ஃபேன் ஓடிக்கிட்டு இருக்குதுன்னு வச்சுப்போம். கீழேருந்து ஒரு ஸ்மோக் வருது. அப்போ இந்த ஸ்மோக் வந்து ஃபேன் ஓடுற இடத்துக்கிட்ட நேரம் அப்படி போகாது, அப்படியே லைட்டாக வளைஞ்சு இப்படி சைடில் தான் போயிட்டுருக்கும். இந்த இடத்துல ஃபேன் ஓடிக்கிட்டு இருந்தாலுமே ஸ்மோக் வந்து இப்படி சைடில் வளைஞ்சு போகும். அந்த ஒரு சின்ன கான்செப்டை மைண்டில் வச்சுக்கோங்க. ஸோ இந்த ஆர்க்கு கிரியேட் ஆகுது. இந்த ஆர்க்கில் இருக்கிற எலக்ட்ரான் அயன் கண்டென்ட், இந்த அயன் கண்டக்டை பிடிச்சி இந்த மேக்னெட்டிக் காயில் வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அதை பிடிச்சி இழுக்கும். அப்படி இழுக்கிற மேக்னெட் வந்து அந்த ஆர்க் வந்து லைட்டாக வளையும். அது வளையும் போது இந்த ஸ்ப்ளிட்டர் பிளேட் வந்து அந்த ஆர்க்கை வந்து பல துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு டக்குன்னு உடனே வந்து அந்த ஆர்க்கை வந்து அணைக்கிறது. பல துண்டுகளாக கட்டான உடனே இந்த ஆர்க் வந்து அணைஞ்சு போயிடும். இதுக்கு ஒரு சின்ன உதாரணம் பார்த்தீங்க அப்படின்னா, நல்லா எரிஞ்சிட்டு இருக்கிற விறகோடு சேர்த்து எல்லா விறகும் ஒரு 10 விறகு சேர்ந்து ஒன்றா எரிஞ்சிட்டு இருக்கும்போது அதை அணைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதே எல்லா விறகையும் தனித்தனியாக பிரித்து வச்சிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் அந்த விறகு அணைஞ்சிரும். அதே சேம் கான்செப்ட் தான் இந்த ஆர்க் ஷூட் என்ன பண்ணுதுன்னா, ஆர்க் ஷூட்டுக்குள்ளே இருக்க ஸ்ப்ளிட்டர் காயில் வந்து அந்த ஆர்க்கை வந்து பல துண்டுகளாக கட் பண்ணி அந்த நெருப்பை வந்து அணைக்குது. டிசி எம்சிபியில் இந்த 2 முக்கியமான பகுதிகள் இருக்கிறதுனால ஈஸியாக வந்து ஆர்க்கை வந்து அணைச்சிரும். அதே நேரத்தில் நீங்கள் ஏசி எம்சிபியை வந்து டிசிக்கு பயன்படுத்தினீங்க அப்படின்னா அந்த ஏசி எம்சிபியை எரிஞ்சு போகிறதுக்கான வாய்ப்புகள்லாம் நிறைய இருக்குது. முக்கியமாக இந்த டிசி எம்சிபியில் பொலாரிட்டி இருக்கும். எதுக்காக ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ப்ளஸ் மைனஸை நீங்கள் மாற்றி கொடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா, இந்த மேக்னெட்டிக் காயில் இருக்கு இல்லையா, இந்த ஆர்க்கை நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த மேக்னெட்டிக் காயில் ஆர்க்கை இழுக்கிறதுக்கு பதிலாக ஆர்க்கை தள்ள ஆரம்பிச்சிடும். அப்படி ஆர்க்கை தள்ள ஆரம்பிச்சிது அப்படின்னா அது வந்து அந்த கான்டாக்ட்ஸ் வந்து அப்படியே ஃபுல்லாகவே எரிஞ்சு தான் போகுமே ஒழிய ஆர்க்கு கட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அதனால தான் டிசியில் வந்து பொலாரிட்டி ப்ளஸ் மைனஸ் பொலாரிட்டி கொடுத்துருப்பாங்க. ஒரே பொலாரிட்டியில் இருக்கும்போது அந்த ப்ளஸில் இருக்கிற அந்த ப்ளஸ்லேருந்து மைனஸ்க்கு போயிட்டு இருக்கிற ஆர்க்கு ஒரே டைரெக்ஷனில் பிடிச்சி இழுக்கிற வேலையை மட்டும் செய்யும். நீங்கள் பொலாரிட்டி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா தள்ள ஆரம்பிச்சிடும், ஆர்க்கு அணையாது, அந்த எம்சிபி வந்து பிளாஸ்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ ஏசியில் வந்து ஆல்டர்னேட்டிங் கரண்ட் இருக்கிறனால ஆர்க் வந்து சீக்கிரமாக அணைஞ்சிடும். டிசியில் டைரக்ட் கரண்ட்டு ஆர்க் அணைக்க முடியாத காரணத்தினால இந்த ஆர்க் ஷூட்டும் மேக்னெட்டிக் ப்ளோ அவுட் காயிலும் இந்த ஆர்க்கை அணைக்கிறதுக்கு
அணைக்கிறதுக்கு தேவையான முக்கியமான பகுதிகளாக இது ரெண்டும் இந்த டிசிஎம்சிபிக்குள்ளே இருக்குது. ஸோ அதனால டிசிஎம்சிபியை டிசி இடத்துல மட்டும் அதை பயன்படுத்துங்க, ஏசிஎம்சிபியை ஏசிக்கு மட்டும் பயன்படுத்துங்க. டிசிஎம்சிபி எங்கெல்லாம் பயன்படும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சோலார் பேனல்லேருந்து வர்ற சப்ளைக்கு அந்த இடத்துல டிசி பயன்படுத்துவோம். அப்புறம் பேட்டரி யூபிஎஸ்ல வந்து பேட்டரி சப்ளை வந்து யூபிஎஸ்க்கு இன்புட்டாக கொடுத்துருப்போம் இல்லைங்களா, ஸோ அதை வந்து டிசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக டிசிஎம்சிபி நம்ம கொடுத்துருப்போம். அது மட்டும் இல்லை, பெரிய பெரிய யூபிஎஸ்லாம் பார்த்தீங்கன்னா டிசியை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு தனியாக வந்து எம்சிபிஸ் கொடுத்துருப்பாங்க. டிசிஎம்சிபி தான் அந்த இடத்துல பயன்படுத்தணும். ஸோ சரியாக டிசிஎம்சிபியை டிசிக்கு மட்டும் பயன்படுத்துங்க, ஏசிஎம்சிபி ஏசிக்கு மட்டும் பயன்படுத்துங்க, பொலாரிட்டி சரியாக பயன்படுத்துங்க, பொலாரிட்டியை சரியாக பார்த்து கனெக்ஷன் கொடுங்க. டிசிஎம்சிபியை பற்றின இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். இதை பற்றின வேறு ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தது அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க, நிச்சயமாக நான் உங்களுக்கு பதில் சொல்கிறேன். நான் உங்கள் மின்சார மனிதன்.